Hello friends, this is Maga. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு பெரிய சென்டென்ஸை சரளமா பேசணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை இருக்குங்க. அந்த ஆசை இந்த வீடியோ மூலமா நிறைவேற போகுது. இங்க பாருங்களேன். இங்க அஞ்சாவது ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை நம்ம வாசிக்கலாமா? நான் பள்ளியில் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பாடா, பார்க்க எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோ முடியும் போது இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸாக உங்களால் ஈஸியாக பேச முடியும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா எங்கேருந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து பேச ஆரம்பிக்கணுங்க. பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் இருக்கிறேன். இதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசியிருக்கோம். நான் இருக்கிறேன், இது எப்படி பேசலாம்? இங்கிலீஷில் இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன சென்டென்ஸ். நான் இருக்கிறேன் எப்படி பேசலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. நான் அப்படின்னா ஐ, இருக்கிறேன் அப்படின்னா ஆம். ஆம் நான் இருக்கிறேன், ஆம் நான் இருக்கிறேன். இப்போ செகண்ட் சென்ஸ் பாருங்கள், நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் படிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு செயலை, படிக்கிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். எப்படி பேசலாம்? நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆம் என்ன செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன்? படிக்கிற ஒரு செயலை. அப்படின்னா படிக்கிற ஒரு செயலோட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஸ்டடியிங், ஐம் ஸ்டடிங், ஐம் ஸ்டடிங் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? தேர்ட் பாருங்க, நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டோட படிச்சுட்டு இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட படிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி பேசலாம்? என் கூட சேர்ந்து நீங்கள் பேசிட்டே வாங்க. ஐம் ஸ்டடிங். யாரு கூட படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல வந்திருக்கேன்? என் நண்பர்களுடன். உடன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வித். என் நண்பர்களுடன் அப்படின்னா எப்படி பேசலாம்? வித் மை ஃப்ரெண்ட்ஸ், வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸா ஈஸியாக புரியுதா? இப்போ ஃபோர்த் பாருங்களேன், நான் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருக்கிறேன். இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா? என் தேர்வுக்காக. பேசலாமா? ஐம் ஸ்டடிங், ஐம் ஸ்டடிங் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். யார் கூட படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன்? என் தேர்வுக்காக. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். என் தேர்வுக்காக அப்படின்னா அப்படி பேசலாம். ஃபார் மை எக்ஸாம், ஃபார் மை எக்ஸாம், ஃபார் மை எக்ஸாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் பள்ளியில் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருக்கிறேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டோட என்னோடய எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன். பேசலாமா? பேசுங்க பார்க்கும். ஐம் ஸ்டடிங். யார் கூட? வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக படிச்சுட்டு இருக்கேன்? என் தேர்வுக்காக. ஃபார் மை எக்ஸாம். எங்கே படிச்சுட்டு இருக்கேன்? அட் ஸ்கூல். தட்ஸா. ஈஸியாக புரியுதா? இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஐ ஆம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம் அட் ஸ்கூல். நம்ம இதை இப்படியும் பேசலாம். ஐ ஆம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் ஃபார் மை எக்ஸாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்குங்க அது நமக்கு ஏற்ற மாதிரி எப்படினாலும் வளச்சிக்கலாம். இதை இப்படி தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம மாற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இருக்கிறேன், ஐம். நான் படித்து கொண்டிருக்கிறேன், ஐம் ஸ்டடிங். நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருக்கிறேன், ஐம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் என் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறேன், ஐம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம். இப்போ ஃபைனல் சென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க. நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் என் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறேன். பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க.
ஐ எம் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம் அட் ஸ்கூல். ஈஸியாக புரியுதா? ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சு தான் பேசியிருக்கோம். நிகழ்காலத்தை வச்சு தான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே சென்டென்ஸை அப்படியே பாஸ்ட் கடந்த காலத்துக்கு மாற்றி எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற 5வது சென்டென்ஸை பாருங்கள். நான் பள்ளியில் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருந்தேன். பாஸ்டில் தான் இந்த ஒரு செயலை என் ஃப்ரெண்டோட நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசுகிறதுக்கு எங்கேருந்து தான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து தாங்க பேச ஆரம்பிக்கணும். பேசலாமா? நான் இருந்தேன். பாருங்கள், இருந்தேன் அப்படின்னாவே பாஸ்ட் தான். நான் இருந்தேன்னா அப்படி பேசலாம். நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐம். நான் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ். வாஸ் அப்படின்னா இருந்தேன். ஓகே, இப்போ 2வது சென்டென்ஸ் பாருங்கள். நான் படித்து கொண்டிருந்தேன். நான் படிச்சுட்டு இருந்தேன். கடந்த காலத்தில் கொஞ்ச நேரமாக ஒரு செயலை செய்து கொண்டிருந்தேன். எப்படி பேசலாம்? ஐ வாஸ். நான் இருந்தேன். என்ன செயலை செய்து கொண்டிருந்தேன்? ஸ்டடிங். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இப்போ இருந்தே இங்கேருந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க கமெண்ட்டில். 3rd பாருங்கள். நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோட படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸா. இப்போ 4th பாருங்கள். நான் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை வச்சு இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் தோணுதோ இந்த ஃபார்மேட்டில் எழுதி அதை நீங்கள் ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு வச்சு பேசி பழகுங்க. ஓகே, பேசுங்க பார்க்கும். ஐ வாஸ் ஸ்டடிங். யாருடன்? என் நண்பர்களுடன். எதற்காக? ஃபார் மை எக்ஸாம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஃபைனல் சென்ஸ் பாருங்கள். நான் பள்ளியில் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடிங். நான் படித்து கொண்டிருந்தேன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் நண்பர்களுடன். எதற்காக? ஃபார் மை எக்ஸாம். எங்கே? அட் ஸ்கூல். நீங்கள் பாஸ்டில் ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கூட இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த். ஓகே, இப்போ உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. என் கூட சேர்ந்து பேசுங்க. நான் இருந்தேன். பேசுங்க பார்க்கும். ஓகே, பேசுங்க. நான் இருந்தேன். ஐ வாஸ். நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடிங். நான் என் ஃப்ரெண்டோட, அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்களோட நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடன் என் தேர்வுக்காக படித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம். நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் என் தேர்வுக்காக படித்து கொண்டிருந்தேன். பேசுங்க பார்க்கும். ஐ வாஸ் ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம் அட் ஸ்கூல். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த 5 சென்டென்ஸ்க்கும் எக்ஸாக்டாக எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், 5வது நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் பள்ளியில் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருப்பேன். நல்லா கவனிங்க. படிச்சுட்டு இருப்பேன் இப்போ கிடையாது, நடந்து முடிஞ்சதும் கிடையாது. படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னா இது ஃப்யூச்சரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசுறதுக்கு எங்கேருந்து பேச ஆரம்பிக்கணும்? கரெக்டுங்க,
இங்கேருந்து தான் பேச ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு மலை மேலே ஏறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே இருந்து தான் நம்மளால் ஏற ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மலையோட உச்சிக்கு போக முடியும். ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா இங்கேருந்து பேச ஆரம்பிக்கணும். பேசலாமா? நான் இருப்பேன். எப்படி பேசலாம்? ஐ வில் பி. நான் இருப்பேன். ஐ வில் பி. செகண்ட் பாருங்கள், நான் படித்து கொண்டிருப்பேன். நான் படிச்சுட்டு இருப்பேன். ஐ வில் பி ஸ்டடியிங். ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் மாற்றினா போதும். ஓகே, இந்த இடத்துல நான் படித்து கொண்டிருக்கிறேன்னா எப்படி பேசலாம்? நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்ஸிலரி வெர்ப் மாறிடும். ஆம். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுவே நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் மாற்றினா போதும். வாஸ். ஐ வாஸ் ஸ்டடியிங். இப்போ நான் படித்து கொண்டு இருப்பேன். ஃப்யூச்சரில் தான் படிக்கிற ஒரு செயலை கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். என்ன மட்டும் மாற்றினா போதும். கரெக்டுங்க. ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் மாற்றினா போதும். ஐ சப்ஜெக்டாக வரும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதோட ஆக்ஸிலரி வெர்ப் ஆம், பாஸ்ட்டுக்கு வாஸ், ஃப்யூச்சருக்கு வில் பி. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு என்ன ஆக்ஸிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம பயம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ தேர்ட் பாருங்கள், நான் என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருப்பேன். என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, வில் பி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். பேசலாமா? ஐ வில் பி ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் பி ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோர்த் சென்ஸ் பாருங்கள், நான் என் தேர்வுக்காக என் நண்பர்களுடன் படித்து கொண்டிருப்பேன். எதற்காக? என் தேர்வுக்காக. யாருடன்? என் நண்பர்களுடன். யார்? நான். அப்படியே பின்னாலேருந்து வாங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். பேசலாமா? ஐ வில் பி ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஐ வில் பி ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம். இப்போ அடுத்து ஃபைனலாக இருக்க சென்ஸ் பாருங்கள், நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் என் தேர்வுக்காக நான் படித்து கொண்டிருப்பேன். எப்படினாலும் தமிழில் நம்ம எப்படினாலும் பேசலாங்க. நடுவில் இருக்கிற தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம், பின்னால் தூக்கி முன்னாடி போட்டுக்கலாம். தமிழை நம்ம எப்படினாலும் வளர்ச்சிக்கலாங்க. ஓகே, எப்படி பேசலாம்? ஐ வில் பி ஸ்டடிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை எக்ஸாம் அட் ஸ்கூல். பள்ளியில் பர்டிகுலராக ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். பள்ளியில், வீட்டில் அப்படின்னு பேசும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே கான்செப்டை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை எழுதுங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட 10 days and 5 days கிளாஸான பிபிடி இருக்குது. ஸோ if you want உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஓகே ஒன்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்குது. இந்த 5 தமிழ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள்.